கடந்த சில தினங்களாக இண்டிகோ நிறுவன விமானங்கள் அடிக்கடி ரத்து தாமதம் என தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகின்றன. விவரங்களுடன் இணைகிறார் செய்தி தலைமை சண்முக சுந்தரம். வணக்கம் சண்முக சுந்தரம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. அப்ரஹாம், இந்திய விமான போக்குவரத்து துறையிலே பெரும் ஒரு சிக்கல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது தான் கூற வேண்டும். என்றால் இந்திய பயணிகள் விமான போக்குவரத்து துறையில் கிட்டத்தட்ட 60% கையாளுவது இண்டிகோ விமான நிறுவனம் தான். தற்போது இந்த இண்டிகோ விமான நிறுவனத்துக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. கடந்த 2 தினங்களாக 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் நீண்ட நெடிய தாமதத்துடன் சென்றிருக்கின்றன. இதனால் பெரும் பயணிகள் பெரும் குழப்பமடைந்திருக்கிறார்கள். பல விமான நிலையங்களிலே பயணிகள் பெரும் சண்டையை போட்டிருக்கிறார்கள். அது ஒரு விமான நிலையம் மட்டுமல்ல, சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி போன்ற பல முக்கிய விமான நிலையங்கள் அனைத்திலுமே பயணிகளுக்கும் விமான நிறுவனத்துக்கும் இடையே பெரும் சண்டையை நடைபெற்றது. என்றால் நீண்ட நெடிய தாமதம், பல விமானங்கள் திடீரென ரத்து என பல குழப்பங்களை ஏற்பட்டிருக்கிறது. நவம்பர் மாதத்தில் மட்டும் 1232 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக அந்த விமான நிறுவனமே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கு கடந்த ஒரு மாதத்தில் மட்டும். ஆனால் கடந்த 2 தினங்களில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, இண்டிகோ விமான நிறுவனத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்து கண்டால் 400 விமானங்களை இயக்குகிறது. அதாவது 400 விமானங்களை சொந்தமாக கொண்ட இண்டிகோ விமான நிறுவனம் இந்திய விமான போக்குவரத்து துறையின் கிட்டத்தட்ட 60% விமான போக்குவரத்தின் பங்கினை அதுதான் செயல்படுத்தி வருகிறது. 400 விமானங்கள் தினமும் 1200 இடங்களுக்கு 2200க்கும் மேற்பட்ட விமானங்களை நாள் ஒன்றுக்கு இறக்கிறது. ஒரு நாளைக்கு 200 விமானங்கள் பல்வேறு இந்தியாவின் பல்வேறு டொமஸ்டிக், அதாவது உள்நாட்டு விமான போக்குவரத்திலே கிங் என்றால் தற்போது இண்டிகோ விமான நிறுவனம் தான். அதற்கு காரணம் அதனுடைய குறைந்த விலை, அதே போன்று நிறைந்த சேவை என்ற வகையிலே அந்த விமான நிறுவனம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று செயல்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 2 மாதங்களாக மிகப்பெரிய சிக்கலிலே அந்த விமான நிறுவனம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றதை மட்டும் நம்மால் உணர முடிகிறது. இதற்கு ஒரு காரணமாக கூறுவது அதாவது பைலட்டுகள் பற்றாக்குறை, பணியாளர்கள் பற்றாக்குறை என கூறுகிறார்கள். அதற்கு மிக முக்கிய காரணமாக கூறியிருப்பது, அண்மையிலே டிஜிசிஏ என்று அழைக்கப்படுகின்ற சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் கடந்த மாதம் திருத்தப்பட்ட விமான கடமை நேர வரம்பு, அதாவது FDTL என்ற வகையில பிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் என்ற ஒரு புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியது. இந்த விதிமுறைகளின்படி விமானிகள் மற்றும் கேபின் குழுவில் உள்ளவர்களுடைய வேலை நிர்ணயத்தை நிர்ணயிக்கின்றனர். அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், வாரத்திற்கு 35 மணி நேரம், மாதத்திற்கு 125 மணி நேரம், வருடத்திற்கு 1000 மணி நேரம் என வேலை நிறுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. இதற்கு மீறி செயல்படக்கூடாது. அதற்கு ஏற்ப பைலட்டுகள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும், கேபின் குழுவின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. எனவே ஒவ்வொரு 24 மணி நேரம் குறைந்தபட்சம் 10 மணி நேரம் ஓய்வு இருக்க வேண்டும் என பல விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதிகளால் எந்த சமரசம் செய்ய முடியாத டிஜிசிஏ உறுதியாக இருப்பதால் தற்போது இண்டிகோ விமானம் பல பைலட்டுகள் பற்றாக்குறை, அதே போன்று கேபின் குழு பற்றாக்குறையால் தவித்துக் கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். இந்த பற்றாக்குறையை நிறுவனம் எதிர்கொள்வதால் இண்டிகோ விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை இண்டிகோ விமான நிறுவனமே தன்னுடைய அறிக்கையில ஒப்புக்கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக இண்டிகோவின் செயல்பாடுகள் மற்றும் நெட்வொர்க் முழுவதும் கணிசமாக பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இதனால் ஏற்பட்ட சிரமத்திற்கு எங்கள் வாடிக்கையாளர்களிடம் நாங்கள் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம், வருந்துகிறோம் என்றும் சிறிய தொழில்நுட்ப கோளாறுகள், குளிர்காலத்துடன் தொடர்புடைய அட்டவணை மாற்றங்கள், பாதகமான வானிலை, திருத்தப்பட்ட விமான கடமை நேர வரம்பு விதிமுறைகளை செயல்படுத்தல் உள்ளிட்ட பல எதிர்பாராத செயல்பாட்டு சவால்களால் எங்கள் செயல்பாடுகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன என அந்த நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். தவறினை சேவை பாதிப்பை இந்த இடையூறுகளை கட்டுப்படுத்தவும் நிலைத்தன்மையை மீட்டெடுக்கவும் தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் தொடங்கியுள்ளோம். இந்த நடவடிக்கைகள் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் நடைமுறையில் இருக்கும். இன்னும் 2 நாட்களுக்குள் அனைத்தும் சரியாகிவிடும் என்ற வகையிலே இண்டிகோ நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. ஆனால் தற்போது இந்த விமான சேவையிலே, விமான பயணத்திலே அதிகமாக பயணித்த நுகர்வோர் சங்கம் எல்லாம் இருக்கிறது. அந்த விமான சேவை விமானங்களில் பயணிப்போர் சங்கத்தை சேர்ந்தவர்களிடம் பேசிய பொழுது இது மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய நிறுவனமான இண்டிகோ சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ், ஜெட் ஏர்வேஸ் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்தியாவின் பெருமையாக இருந்தன. ஆனால் பல்வேறு காரணங்கள், பங்கு வர்த்தக மோசடிகள், சிக்கல்கள், தொடர் பணியாளர் பற்றாக்குறை போன்ற பல்வேறு காரணங்களால் அந்த 2 நிறுவனமும் தற்போது காணாமல் போய்விட்டன.
தற்போது இண்டிகோ நிறுவனத்திற்கும் அப்படி ஒரு நிலைமை வருமோ என்ற ஒரு அச்சத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். தற்போது இண்டிகோ தான் மிகப்பெரிய நிறுவனமாக இந்திய விமான போக்குவரத்துறை இருக்கிறது. ஏர் இந்தியா நிறுவனத்தை டாட்டா வாங்கிய பிறகும் பெரிய அளவு எந்த மாற்றமும் இல்லை. பல குழப்பங்கள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த சூழ்நிலையில் இண்டிகோ இந்தியாவின் 60% விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இண்டிகோ விமான நிறுவனத்தில் ஏற்பட்டுள்ள சேவை மேலும் இந்த நிறுவனத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டால் இந்த நிறுவனமும் மூடப்படுமோ என்ற ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கு என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இண்டிகோ நிறுவனம் 48 மணி நேரத்திற்கு அனைத்தையும் சரி செய்து விடுவோம், பழையபடி வழக்கமான முறையில் நாங்கள் செயல்படுவோம் என்ற வகையில் நம்பிக்கை தந்திருக்கிறது. ஆனால் அடுத்தடுத்து வரும் நாட்கள் தான் இண்டிகோ நிறுவனம் எப்படி இருக்க போகிறது, தொடர்ந்து சிறப்பாக செயல்படுமா அல்லது என்ற கேள்விக்குறியுடன் தற்போது தொக்கி நிற்கிறது. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆப்ரஹாம்.